இது உங்கள் எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல். ரேஷன் கார்டுக்காண்டி சிறப்பு முகாம் ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புதிதாக கார்டு அப்ளை செய்ய ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட அனைத்திற்கும் உடனடி தீர்வு காண இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சிறப்பு முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது, இல்லை என்னென்ன சேவைகள் வழங்குறாங்கன்றதை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீடு எண் 2126 நாள் 10/9/2025. செய்தி வெளியீடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13/9/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதம் 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 13/9/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டையில் உறுப்பினர் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் செய்ய, முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக்கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றையும் பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் புதிதாக கார்டு அப்ளை செய்ய, ரேஷன் கார்டு வகையை மாற்றம் செய்ய, என்பிஹெச் கார்டிலிருந்து முன்னுரிமை அடிப்படையிலான பிஹெச்ஏஒய் கார்டாக மாற்றம் செய்ய போன்ற அனைத்து சேவைகளுக்கும் இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இந்த முகாம் சென்னையில் நடைபெறுற மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமே இந்த முகாம் ஒவ்வொரு மண்டல அலுவலகங்கள் அனைத்து பொதுமக்களும் ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட உங்கள் குறைகளை தீர்க்க இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.